பிரேக்ஃபாஸ்ட்க்கு பூரியும் கிழங்கும் செஞ்சிருந்தேன். எங்க வீட்ல பூரினாவே கிழங்கு மட்டும் தான் இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த டைம்ல. எப்பாவது வேணா தப்பி தவறி மிஸ் ஆகி வேற ஏதாவது செய்ற மாரி இருக்கும். எனக்கு எப்பவுமே பூரி கூட கிழங்கு மட்டும் தான் பிடிக்கும். கொஞ்ச நாள் முன்னாடி இருக்கும் ஒரு யூடியூப் சேனல் ஃபேமிலியோட சேர்ந்து தான் விளாக்லாம் பண்றாங்க. நல்லா மாடர்னா தான் இருப்பாங்க பார்க்க. பேசுறதும் அப்படிதான் இருக்கும். ஒரு வீடியோல சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. கண்டிப்பா பெண் குழந்தைங்கன்னா சமைக்க கத்துக்கணும். சின்ன வயசுலேருந்தே பெண் குழந்தைங்களுக்குலாம் நீங்களும் சமையல் சொல்லிக் குடுத்துருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நான் உங்க வீடியோ கீழ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? இந்த காலத்துலலாம் ஆண், பெண் ஈக்குவல் தானே. 2 பேருமே சமையல்லாம் கத்துக்கோங்க. எல்லா வேலையும் செய்ய கத்துக்கோங்க. அப்படித்தானே சொல்லியிருக்கணும். ஏன் இப்படி சொன்னீங்கன்னு ரொம்ப நார்மலா தான் கேட்டிருந்தேன். நான் என்ன நெனச்சேன்னா, நான் அப்படிலாம் மீன் பண்ணல. எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்ட்டேன். சொல்லும்போது வேணா பெண் குழந்தைங்களுக்குன்னு தெரியாம சொல்ட்டேன். அந்த மாரி தான் ஏதோ சொல்லுவாங்களோன்னு நெனச்சேன். பார்த்தா என்னோட கமெண்ட்டயே புடிச்சு டெலீட் பண்ணி விட்டாங்க. அப்புறம் தான் புரிஞ்சது, அடப்பாவி! நீ மாடர்ன் ட்ரெஸ் போட்ட பூமரான்ட்டு. இந்த இன்சிடென்ட்லாம் நடக்கிற வரைக்கும், அந்த காலத்து ஆளுங்க மட்டும் தான் பூமர் மாரி பேசிட்டு இருப்பாங்க. பழசையே புடிச்சுக்கிட்டுன்னு நெனச்சேன். இப்ப இருக்கிற மாடர்ன் பெண்கள்லாம் கூட இந்த மாரி தான் ஒரு சிலர் இருக்காங்க.